ஹே ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் விகே டெக்னோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காம்கர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான செல்ஃப் ஃபண்டிங் அப்ளிகேஷன். இந்த ஆப்பில் நீங்கள் சூப்பராகவே வந்துட்டு செல்ஃப் ஃபண்ட் பண்ண முடியும். ஏர்ன் பண்ண அமௌண்ட் நீங்கள் உங்கள் யூபிஐலே பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். பேமெண்ட் எல்லாமே வந்துட்டு சூப்பராக கொடுக்குறாங்க. ஸோ நான் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு பேமெண்ட் வித்ரா பண்ணிவிட்டேன். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரியாக வீடியோஸ் போடுறதில்ல. இப்போ கொஞ்சம் போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கேப் விட்டு போட்டதால் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். கீழே என்ன தோணுதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை உண்டு. ஓகேங்களா கைஸ்? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை பிடிச்சி தட்டி விட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் ஃபண்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி தெறிக்க விட்டுருங்க. ஓகேங்களா கைஸ்? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லையும் இன்னும் ஜாயின் பண்ணலாம்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லையும் தான் வந்துட்டு நம்ம போஸ்ட்டை போடுவோம். ஸோ மறக்காம நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஆப்ஸோட அப்டேட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா ஓகே கைஸ், இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடி கேட்பாங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பேடிஎம் நம்பர் ஆர் உங்கள் நார்மல் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் ஆயிரும். ஓகேங்களா? சைன் அப் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கொடுத்துருப்பாங்க, ப்ளே கேப்சா கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் முடிச்சு ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் மினிமம் வந்து எவ்வளோ ப்ரோ வித்ரான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 10 ரூபா தான் வித்ரா. ஸோ நம்ம வித்ரா பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காமிக்கவில்லை, அதை காமிச்சிடலாம். ஓகே எஸ், நேற்றுக்கு ஈவினிங் நம்ம பேமெண்ட் கொடுத்துருப்போம். ஸோ நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இது நம்ம 10 ரூபா வந்துட்டு நமக்கு ரிசீவ் ஆனது. ஸோ அந்த ஆப்லேயும் நான் வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ஷோ பண்ணிடுறேன். ஸோ இது நம்ம பேமெண்ட் வந்துட்டு வித்ரா பண்ண அந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குறாங்க. ஓகேங்களா ஓகே, இந்த ஆப்பில் இப்போ ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 200 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுற பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்க்ராட்சை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு 30 கேப்சா நினைக்கிறேன், சம்திங் தெரியல, செக் பண்ணிவிடுவோம். ஆமாம் கைஸ், உங்களுக்கு 30 கேப்சா கொடுக்குறாங்க, சாரி 30 ஸ்க்ராட்ச் கொடுக்குறாங்க. ஸோ கேப்சாவும் பார்த்தீங்கன்னா ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 கேப்சா தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆட் வரும். ஆடை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் வால்ட்டை கொடுத்து அடுத்தடுத்த ஸ்க்ராட்ச் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி காயின்ஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நிறைய காயின்ஸ் வரும். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 காயின் 15 காயின் அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே, இப்போ நான் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு 14 காயின்ஸ் கிடச்சிருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் டோட்டல் ஸ்க்ராட்சை வந்துட்டு முடிச்சிருக்கோம். ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் வித்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கான ஸ்க்ராட்ச் நீங்கள் 10 முடிச்சிருக்கீங்க. நீங்கள் 10 முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா ஓகே தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே கேப்சான்னு சொல்லிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 5 கேப்சா தான் கொடுத்துருக்கானுங்க. நான் வந்துட்டு 30 கேப்சா அக்செப்ட் பண்ணேன். அப்போ உங்களுக்கு மெயினாக ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்க்ராட்ச் மட்டும் தான். நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வந்து ஏர்ன் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நான் மேலே கொடுத்துருக்க நம்பர் கீழே என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நான் சப்மிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் வந்து ஓகே கைஸ், இதில் வந்துட்டு ஒரு கேப்சாக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 10 காயின் போல். இதில் உங்களுக்கு வந்து 5 காயின் ரம்மி சர்க்கிளில் டர்போ ரம்மி விளையாடினா உங்களுக்கு லக்ஸரி எஸ்யூவி பைக் இல்லை இதில் ஒரு ப்ரைஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் டோட்டல் கேப்ஷனை முடிச்சுருங்க. ஸோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்குது காயின் பாக்ஸ்னு சொல்லிட்டு, அதை நம்ம பார்ப்போம். அதை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா ஓகே எஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயின் பாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ரீட் ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது. இதில் அந்த ரீட் ஆர்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு செம்மையாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன். இப்போ நான் செகண்டை கிளிக் பண்ணுறேன். ஒரு 14 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 காயின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 20 டைம்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் 20மே ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 200 காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ரூபி. ஓகேங்களா ஓகே, இப்போ நான் கிளைம் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளைம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு 10 காயின்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ மறக்காமல் அந்த ஸ்க்ராட்சையும் இந்த ரீட் ஆர்டிக்கலையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்க காயின்ஸ் கிடைக்குது. ஸோ மறக்காமல் இந்த ரீட் ஆர்டிக்கலும் பண்ணுங்கள். ஓகேங்களா ஸோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 10 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இதேமே நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா ஓகே தென் பார்த்தீங்கன்னா காயின் பாக்ஸ்னு சொல்லிருக்கும். அதுக்குள்ளே 100 காயின்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்புறம் ஆட் வரும். அந்த ஆடை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக் பண்ணாலே போதும். இந்த 100 காயின்ஸ் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இதை நீங்கள் உங்களுக்கே தெரியும், நீங்கள் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி போனஸ் இருக்குது. இதை நீங்கள் ஒரு 15 ஸ்க்ராட்ச் நீங்கள் முடிச்சா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி போனஸ் வந்து எனபிள் ஆகும். அதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி போனஸை கிளிக் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 காயின்ஸ் கிடைக்கும். ஸோ மறக்காம ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ஸோ இப்போ ஏர்ன் பண்ண அமௌண்ட் எப்படி வந்துட்டு வித்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மேலே இருக்க ரெடீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள்.
பண்ணுறீங்க. ஸோ ரெடீம் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு யூபிஐயில் மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு வித்ட்ரா பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இப்போதைக்கு கொடுக்கல. பட் நீங்கள் எனி யூபிஐயில் வேணாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ மேலே வந்து பேடிஎம் இருக்கும், யூபிஐ இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கீழே உங்களோட யூபிஐ ஐடி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடீம் பண்ணி கொடுத்தா மட்டுமே போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 24 ஹவருக்குள்ளே பேமெண்ட் கொடுத்துருவாங்க. பட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் சேம் அதே டைமில் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 12 to உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே கேஸ், இதுக்கப்புறம் இந்த பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரிப்ளை உண்டு. டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் டேக்.